ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பிலிப்பியர் 3:1. எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையாயில்லை, உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். சில நேரங்களில் நாம் ஏற்கனவே கேட்ட வார்த்தைகளையோ அறிவுரைகளையோ கேட்க நேரிடலாம். அப்போது இது என்ன, அரைத்த மாவையே திரும்ப அரைக்கிறார்களே என்று சலித்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் நாம் கேட்டவைகளை ஏற்கனவே பின்பற்ற ஆரம்பித்து விட்டோமா என்பதே முக்கியம். தாவீதின் மன்னிக்கின்ற குணத்தை குறித்து திரும்ப திரும்ப மறையுரை கேட்டால் சலிப்பு வருவது இயற்கை. ஆனால் தாவீதை போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொண்டோமா என்பதுதான் முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் சில முறை கேட்பது சலிப்புக்குரியது அல்ல, அது அவசியம். சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது தவறு அல்ல. சில விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்படுவது தவறு அல்ல. அவை நாம் ஏற்கனவே கேட்டும் செயல்படாமல் போன விஷயங்கள் தொடர்பான ஞாபகமூட்டல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமாக. எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே, இந்த பிள்ளை மீது உமது தூய ஆவியை ஊற்றி இவர்களுக்கு நலமானதை கற்றுக் கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து ஆறுதலோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.